ஹாய் ஹலோ டியர்ஸ், நம்ம ஹர்ஷிதா பியூட்டி பார்லரில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குறது ஸ்கின் கேர் போடுங்க சிஸ்டர் அப்படின்றதுக்காக தான். அதனால உங்களுக்கு ஸ்கின் கேர் வீடியோ போடணுன்றதுக்காக நான் ஸ்கின்ல இப்போ எதுவுமே போடலை. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டோனர் அடிச்சுக்கிறேன். நான் டோனருக்கு ஜோவிஸ் பிராண்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். நிறைய வகையான டோனர் இருக்குது. ப்ளம் இருக்குது, ஃபிக்ஸி இருக்குது, குக்கும்பர் இருக்குது. எல்லாமே ஆல் ஸ்கின் டைப் தான், எல்லாமே நல்ல டோனர் தான். குக்கும்பர் வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகும், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ஜோவிஸ் பிராண்டோட ஸ்கின் டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்லேருந்து இப்படி 1 இன்ச்சு கேப் விட்டு இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்மெல். இப்படி ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 1 செகண்ட் டைம் கொடுங்க, அது ஃபேஸில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும். அடுத்த ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசருக்கு வந்து நிவ்யாவில் இருக்குது, பான்ஸ் பிஎஸ்சிலேருந்து அக்வா பிளாஸ்ட் இருக்குது, நிவ்யாவிலே க்ரீம் டைப் இருக்குது. இது வந்து நியூட்ரிஜெனா மாய்ஸ்சரைசர். எல்லாமே எல்லா ஸ்கின்னுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாமே உங்களுக்கு வாங்கக்கூடிய அஃபர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது, எதுவுமே காஸ்ட்லி கிடையாது. இது ஒன்று மட்டும்தான் 850 1000 வரும் சம்திங். இது வந்து வாட்டரியாக இருக்கும், ஸ்கின்ல போட்டோடனே நல்லா அப்சர்வ் ஆகிடும். சேம் இதுவும் வாட்டரியாக தான் இருக்கும். நிவ்யா மட்டும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ரொம்ப வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாதிரி வாட்டர் பேஸ் போட்டு அதுக்கு மேலே க்ரீம் பேஸ் போட்டிங்கன்னா மேக்கப் நல்லா ஸ்டே ஆகும். பட் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் யூஸ் பண்ணின்னு வர்றது நியூட்ரிஜனை தான் யூஸ் பண்ணுவேன். இது நல்லா நம்ம அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம காம்பேக்ட் எதுவுமே போடலைன்னா கூடவே ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக தெரியும். ஆயிலியாக நமக்கு தெரிஞ்சாலும் பார்க்குறவங்களுக்கு ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக தெரியும். நியூட்ரிஜனை நான் யூஸ் பண்ணிட்டு தான் வரேன், ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. பட் நான் இப்போ மட்டும் அக்வா பிளாஸ்ட் போட்டு காட்டுறேன் உங்களுக்காக. நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணி விடுங்க. இதுவுமே 1 நிமிஷம் டைம் கொடுங்க, ஃபேஸில் அப்சர்வ் ஆகட்டும். ஸ்கின் கேர்னு பார்த்தாலே இவ்வளோ தான் ஆக்சுவலாக, வேறு எதுவுமே கிடையாது. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இப்படி கையில் போட்டுக்கோங்க. நான் ஸ்கின் கேர் போடுறதுக்கு முன்னாடியும் போட்டதுக்கப்புறமும் பாருங்கள் நல்லா உங்களுக்கு க்ளோவிங் தெரியும், ஸ்கின் நல்லா ஷைனிங் கொடுக்கும். ஸ்கின் கேர்னாலே இது மட்டும்தான். இது யூஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு கேட்காதீங்க, சிம்பிள் தான், பட் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா எப்போவுமே எங்கே வச்சுக்கோம். டோனர் நம்ம ஃபேஸை வந்து நல்லா டைட்னிங் பண்ணி வச்சுக்கோம். மாய்ஸ்சரைசர் இதுக்குன்னா நம்ம ஃபேஸ் நல்லா ஈரப்பதத்தோடே வச்சுக்கோம், ரொம்ப ட்ரையாக ஆக்காமல் பார்த்துக்கும். இப்போது இதுக்கு மேலே நீங்கள் வெளியில் எங்கன்னா போகிறீங்க அப்படின்னா தேவைப்பட்டால் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் என்னோடய ஷேடுக்கு எடுத்திருக்கேன். சும்மா லைட்டாக ஒரே ஒரு பம்ப் போடுது. எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஸ்கின் கேர் மட்டும் போதுன்றவங்க இதோ டோனர் மாய்ஸ்சரைசரோடு விட்டுக்கலாம். சப்போஸ் காலேஜ் போகிறீங்க, ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் பாருங்கள் எப்படி பிளெண்ட் ஆகுதுன்னு, ரொம்ப சூப்பராக பிளெண்ட் ஆகிடும். இவ்வளோ கூட தேவையே இல்லை ஆக்சுவலாக. எங்கெங்கெல்லாம் கண்ணு கீழே தான் மோஸ்ட்லி நமக்கு டார்க் சர்க்கிள் இருக்கும், அங்கெல்லாம் போட்டுட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆயிடுச்சு பாருங்கள் அந்த இடத்துல. இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் பாருங்கள் போட்டதே தெரியாது. லைவாக ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியாது, நேரில் போட்டதே தெரியாது சுத்தமாக. பாருங்கள் ஃபவுண்டேஷன் எங்கேயுமே கேக்கியாவோ ரொம்ப அடிக்கிற மாதிரி எதுவுமே திட்ட தெரியல. நீங்கள் எவ்வளோ போட்டாலுமே இந்த ஃபவுண்டேஷன் அப்படி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தியாக இருக்குது.
நானே இதை யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக ட்ரையல் வாங்கிட்டு வந்தேன். பட் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கும் மேலே லைட்டாக நீங்கள் பவுடர் அடிச்சிக்கலாம். ஆயிலியாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா ஒரு காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த காம்பேக்ட்டுக்கு பிஎஸ்சி பிராண்டில் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஆயிலியாக இருந்து பழகிடுச்சு. பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆயிலியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மேலே பவுடர் போட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எனி காம்பேக்ட் பிராண்ட் எடுத்துக்கோங்க, எனி பிராண்டு காம்பேக்ட் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ பிஎஸ்சி தான் இருக்குது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஐலைனர். ஐலைனர் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. காஜல் பிடிக்கிறவங்க காஜல் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நான் எப்போவுமே காஜல் வைக்க மாட்டேன். லிப்ஸ்டிக்கும் எனக்கு பிடிக்காது. லைட்டாக லிப் பாம் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். அதுக்கு வந்து நான் மேக்கோட லிப் பாம் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இதுவுமே எப்படி இருக்குன்னா ஸ்கின்னு ட்ரை ஆகாமல் மாய்ஸ்சரைசராக தான் வச்சுப்போம். ரொம்ப ஓவர் கலராகவும் தெரியாது, ரொம்ப லைட்டாகவும் தெரியாது. நம்ம நேச்சுரல் லிப் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும். பிஃபோருக்கும் இப்போ ஆஃப்டருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எந்த லைட்டிங்கோ ஃபில்டரோ எதுவுமே கிடையாது. ஐப்ரோ ஃபில்லிங் பண்ணிக்கிறேன். நான் ஆஃப் கேமராவில் ஃபில் பண்ணிட்டு வரேன். பிஃபோர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் நம்ம ஃபில் பண்ணல, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது மார்னிங் ஸ்கின் கேரை நான் இப்போ பிந்தி வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் ஸ்கின் கேரு. நீங்கள் வந்து ஸ்கின் கேர்னால் டோனர் மாய்ஸ்சரைசரோட கூட நிப்பாட்டிக்கலாம். மார்னிங் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்க, ஒர்க்குக்கு ஏதாவது போகிறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு ஃபவுண்டேஷன், காஜல், ஐலைனர், லிப் பாம் வச்சுக்கிறதெல்லாம் நம்மளோட ஆப்ஷன் தான். இதுவே இப்போ பாருங்கள் ஸ்கின் கேருக்கு அப்புறம் எப்படி இருக்குது ஃபேஸுன்னு சொல்லிட்டு. நம்ம இதில் எதுவுமே அடிஷ்னலாக எந்த ஒரு கோட்டிங் எதுவுமே போடலை. நார்மல் மேக்கப் தான். மேக்கப் இல்லை, நார்மல் ஸ்கின் கேர் மட்டும்தான் போட்டிருக்கேன். லைட்டாக எனக்கு மூக்கு மேலே கொஞ்சம் அடிபட்டிருக்கு. இதை கூட நீங்கள் கவர் பண்ணணும்னா கன்சீல் வச்சு கவர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அது தேவையில்லை. ஸ்கின் கேர் மட்டும் எப்படி போடணுன்றதுக்காக பண்ணேன். நிறைய பிம்பிள் மார்க்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கவர் பண்ணி மேக்கப் போடணும் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு. கன்சீல் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அது கவர் பண்ணும்போது ஃபேஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கும். எனக்கு இது அடிப்பட்டது, அது கவர் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அதனால் நான் பண்ணலை. உங்களுக்கு இந்த ஸ்கின் கேரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், டவுட் கேட்கலாம். உங்களோட டவுட் எல்லாமே மறக்காமல் எல்லாருமே ஹர்ஷிதா பியூட்டி அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றது நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். டாடா, பாய், see you.